இங்க ஒரு பொண்ணு ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கா. அங்க இவளே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்ததும் ஷாக் ஆயிடுறா. அப்பதான் அங்க இருந்து ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இது பொண்ணு இல்ல ரோபோட்னு. ஆக்சுவலா அந்த பிரசிடென்ட்க்கு ஹியூமன் டச் பண்ணாங்கன்னா அவனுக்கு உடம்பு சரியாம போயிடும். சோ இந்த சயின்டிஸ்ட சொல்லி இவன் பேச்சு கேட்கற மாதிரி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் ரோபோட்டை ரெடி பண்ண சொல்லிருப்பான். அதனால தான் இந்த சயின்டிஸ்ட் ஒரு ரோபோட்டை உருவாக்கி இருப்பாங்க. அவன ரோபோட் கிட்ட திரும்ப சொல்றான். ரோபோட்டும் திரும்புது. ரோபோட்டுக்கு பின்னாடி சிப் இருக்கத பாக்குறான். சயின்டிஸ்டும் இதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட்னு சொல்லவும், ஓகே எனக்கு ரோபோட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த ரோபோட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். சயின்டிஸ்டும் ஹாப்பி ஆயிடுறான். ரோபோட் கிட்ட அவன் என்ன சொல்றானோ அதுதான் நீ கேட்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறான். பட் ரோபோட் சடனா சயின்டிஸ்ட் மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் விட்டுறது. நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன்னு சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாம என் கூட சண்டைக்கு வரையான்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கிட்டயே சேலஞ்ச் பண்ணுது. சயின்டிஸ்டுக்கும் அப்பதான் புரியுது சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் போலன்னு. உடனே ரோபோட்டை சடன் பண்ணிடுறான். இப்ப என்ன பண்றதுன்னு சயின்டிஸ்ட் புலம்பிட்டு இருக்கும் போதுதான் அந்த பொண்ணு ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருப்பா. அவளை பார்த்ததும் சயின்டிஸ்ட் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இந்த பொண்ணு இவன் உருவாக்கின ரோபோட் மாதிரியே இருக்கா. சயின்டிஸ்டும் அந்த பொண்ணு கிட்ட நான் உனக்கு $5000 தரேன், நீ ரோபோட் மாதிரி நடிக்கணும்னு சொல்லி அவகிட்ட கெஞ்சுறான். அவளும் முடியாதுன்னு சொல்லவும் சயின்டிஸ்ட் ரோபோட் ஆன் பண்ணி ரோபோட்டோட விரல எடுத்து தலையில வைக்கவும் ரோபோட்டோட ப்ரோக்ராம்ல அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபைனலா அவன் ரோபோட் மாதிரியே மாறிடுறான். பிரசிடென்ட் ரோபோட் நினைச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அங்க அவன் ரோபோட் கிட்ட ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி தர சொல்லி சொல்றான். அவளும் ஆப்பிள் எடுத்து கட் பண்ணவும் கத்தி அவளோட கையில பட்டு அவளுக்கு ரத்தம் வருது. அதை பார்த்த பிரசிடென்ட் என்ன பிளட்டா, அப்ப நீ ரோபோட் இல்லையா ஹியூமனான்னு சொல்லி ஷாக் ஆயிடுறான்.